Hello, my sweetie friends. Tomorrow we'll make a pleasure trip. Are you ready? Sorry, pa. Class cut பண்ண முடியாது. Exam நெருங்கிட்டு இருக்கு. ஏய், exam கடக்குது விடுப்பா. நாளைக்கு ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறோம். வாப்பா. ஜாலியா? நம்ம காலேஜ்ல இருக்கிறத விட ஜாலியா இருக்குமா? Yeah, why not? அதுவும் அந்த பீச் அலையில குதிச்சு விளையாடினா எவ்வளவு அருமையா இருக்கும் தெரியுமா? Okay, then we will meet tomorrow. கண்டிப்பா. We'll start our trip from Golden Beach. நாம எல்லாரும் நாளைக்கு எப்போ மீட் பண்ற இடத்துல மீட் பண்ணலாம். Okay. நீ வருவியோ மாட்டியோ பதறி போயிட்டேனப்பா. எங்கேயா போய் தொலைஞ்ச நீ? கடவுளே, நானும் 2 மணி நேரமா காத்து கிடக்கணும் இல்ல. சொல்லிட்டு நான் வராம இருப்பேனா? வர வழியில என்னென்ன தெரியல, திடீர்னு என் பென்ஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு. அத ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு வரேன். மெக்கானிக்காலியா என்ன ரிப்பேர்னு கண்டுபிடிக்க முடியல. என்னமோ பண்ணுங்கன்னு விட்டுட்டு வந்துட்டேன். அது வரைக்கும் என் பழைய வண்டியை தான் யூஸ் பண்ணணும். அது கிடக்குது, நான் சொன்னதை கொண்டு வந்தியல்ல. என்ன பத்தி நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. நீ கேட்ட பொருளை இங்க எடுத்துட்டு வராம நான் மட்டும் தனியா வரதுக்கு என்ன முட்டான்னு நினைச்சிட்டியா கோவை ராஜா? நீ பெரிய ஆள் தான் ஒத்துக்கிறோம்ல நாங்க. இனாரப்பா, உலக புகழ் பெற்ற சங்கீத வித்வானுடைய திறமை இதுல ஜொலிக்குது இல்லையா? பாத்தியா, இந்த கிண்டல் என்னாண்டா வேண்டாம். எனக்கு கச்சேரி நடக்கிற ஒரே காரணத்துலதான் நம்மளோட இந்த பிசினஸ் குழப்பம் இல்லாம ஒழுங்கா போயிட்டு இருக்கு. அத மறந்துடாத. ஓஹோ, என்ன மன்னிச்சுங்க பாகவதர. நீங்க எங்க வேணாலும் போய் பாடிக்க. நான் பேசுறத ஒரு சீரியஸா எடுக்க வேணாமுங்க. அது கிடக்கட்டா, இன்னைக்கு எப்ப கச்சேரி? 3 மணிக்கு ப்ரோக்ராம். இப்ப கிளம்பினாத்தான் டயத்துக்கு போக முடியும். நீ சும்மா உட்கார்ந்திருக்காதே. புதன் அன்னைக்கு நான் கல்ஃபுக்கு கொண்டு போக வேண்டிய பொருளை சீக்கிரம் ரெடி பண்ணி வை. அது சரிதானுங்க. கச்சேரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சேட்டை போய் நான் பார்த்தாகணும். அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தாத்த அடுத்து நீயே நானும் செய்யற புது பிசினஸ்க்கு பணம் கிடைக்கும். ஓஹோ, நான் இப்ப என்ன சொன்னேன்னு உனக்கு புரிஞ்சுதோ? இந்த கோவராஜனுக்கு புரியாதது எதுவும் கிடையாது. நீ நிம்மதியா நடைய கட்டியா? ஆக வேண்டிய எல்லாத்தையும் இந்த கோவராஜன் கிட்ட இருந்து பாத்துக்குவான். பேராவோட கச்சேரி 6 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். ஆடிட்டோரியம் விட்டு அவர் வெளியே வரும்போது நீ விக்ரமும் சேர்ந்து சந்தர்ப்பம் பார்த்து உங்ககிட்ட கொடுத்துடணும். அதோட உங்க வேலை முடிஞ்சிச்சு. யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு காரியத்தை முடிச்சிடுறோம். வரேன். டைம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கச்சேரி ராணி வந்து நடந்ததே இல்லை. ஹலோ சார். Yes, SP Pradeep Kumar. Kargil house. Yarvan. Nedavan. Who are you? There is no time to waste. I am so busy. காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்த பெரிய விஐபிங்களோட பொண்ணுங்களை கடத்திட்டு சங்கீத வித்வான் சேனாதிபதியை பாம்பு வச்சு கொன்னது நான் தான். Stop your joking, you bloody rascal. What the hell do you want? Tell me, you bloody. Cool down, Mr. SP Pradeep Kumar. இந்த சிட்டியில நான் செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கு. என்னோட ஒவ்வொரு ஆபரேஷன் போதும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். உங்களால முடிஞ்ச
தடுத்து பாருங்க. இடியட். வாங்க சார். எனக்கு இப்பதான் நியூஸ் கிடைச்சது, நீங்க எம்எல்ஏவுக்கு வேண்டப்பட்டவர்னு. யார் உங்களை இப்படி செஞ்சது? இங்க இருக்கணும் சார். உங்களை ரொம்ப அடிச்சுட்டாங்களோ? வர்றவங்க போறவங்களும் அடிச்சாங்க சார். ஐயோ பாவம், நீங்க யாருன்னு தெரியல. போட்டோ, நீங்க டீ காப்பி ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல சார். இந்த தண்ணி குடிங்க, பேசுவோம். இந்தாங்க உங்க ஜிப்பா போட்டு. அட எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? ஜிப்பா திரும்பி இருக்கு, சரி பண்ணுங்க. சரியா போடுங்க. ஏண்டா ஒரு ஜிப்பாவை போட தெரியாத நாய் நீ காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள பிரவுன் சுகர் போதை மாத்திரம் எப்படியா பையா? காலேஜ்ல படிக்கிற அப்பாவி பசங்களை பாழாக்குற உன்ன மாதிரி புறம்போக்குங்களுக்கு முடிவு கட்டுறதுதான் ஆதித்யன் ஐபிஎஸோட முதல் வேலை. உங்களை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. திருப்பி லாக்கப்ல போடு. டேய் அடடா, அடடா எல்லா தலையிலும் வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? நீங்க எங்க கட்சிக்காரன் ஒருத்தனை கைது செஞ்சதா கேள்விப்பட்டோம். அவன் என்ன தப்பு பண்ணான்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ, இது ஒரு சின்ன கேஸ். காலேஜ் கேம்பஸுக்குள்ள கொஞ்சம் பிரவுன் சுகர், கொஞ்சம் போதை மாத்திரம் எடுத்திருக்கான். அந்த கொஞ்சத்தை தின்ன 2-3 பொண்ணுங்க போதையில விழுந்துருச்சு. இதான் சான்ஸ் ரேப் பண்ணிட்டானுங்க, அவ்வளவுதான். என்ன கிண்டல? ஐயோ, உங்களை மாதிரி பெரிய தலைகளை கிண்டல் பண்ணா போலீஸ் தொழில எங்க மாதிரி ஆளுங்க இருக்க முடியுமா? பையனை கையும் களவுமா புடிச்சிட்டோம். பிடிச்சிங்களா? கிழிச்சிங்க. எங்க ஆளை கூட்டிட்டு போக தான் நாங்க வந்திருக்கோம். அவன் மாவட்ட இளைஞரணோட செயலாளர் மட்டும் இல்ல, எங்க கட்சி தலைவரோட நெருங்கின சொந்தக்காரன். பெரிய இடத்துல கைதிக்கிறியா? அடடே, ஆள் யாருன்னு தெரியாம பின்னி எடுத்துட்டேன். என்ன செய்யறது? என்ன செய்யணும்னு அப்புறம் நான் உனக்கு சொல்றேன். முதல்ல எங்க ஆளை எங்க கூட அனுப்பி. ஏதாவது பணம் என்ன கேளியா, நாங்க விட்டுறோம். எவ்வளவு வேணாம்? பணத்துக்காக மாமா வேலை பாக்குற உங்களை மாதிரி பேமான் இல்லடா. அன்னைக்கு வேணா உங்க ஆட்சியில எங்க ஆளுங்க உங்களுக்கு பயந்து தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா இந்த ஆட்சியில அப்படி இல்ல. பணத்தை கட்டி என்ன விலைக்கு வந்து பாக்குறேடா. நாடு இந்த நாட்டுல இருக்கிறவங்களை எக்கடு கட்டு போகட்டும்னு நினைச்சா உங்களை மாதிரி கேவலமான அரசியல்வாதிகளாலதான் இன்னைக்கு இந்த சமுதாயம் சீரழிஞ்சு கெட்டு போயிருக்குடா. வாழ வேண்டிய இளைஞர்களை போதை பழக்கத்துக்கு அடிமையாக்கிறவங்களை கூண்டோட அழிக்கிறதாண்ட என் வாழ்க்கையோட லட்சியம். அதுக்காக என் உத்தியோகத்தை இழக்க வேண்டி வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இதெல்லாம் எங்கிருந்து வருது? யார் உங்களுக்கு சப்ளை பண்றாங்கன்னு நீயாவே மரியாதையா சொல்ற, இல்ல உன்னை சொல்ல வைக்கிற? சொல்ல போட